அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஜி பெருநாள் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு ட்ரெடிஷனல் டே. இன்னைக்கு நாம ஃபேமிலியோட இந்த டே எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ற டே கிடையாதுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பெருநாள் தொழுகையை நம்ம முசல்லா என்ற தொழிலுக்கு போய் நிறைவேற்றி கொடுக்குறது. பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிட்டு அன்பை பரிமாறிக்கிறது தாங்க. அதுல இருக்க சாட்டிஸ்பிகேஷன் சொல்லவே வார்த்தையே கிடையாதுங்க. சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். நாளைக்கு முதல் நாள் அரஃபா நோம்புங்கிறதுனால நாங்க சகருக்கு வந்து காடான செஞ்சிருந்தோம். நாட்டுக்கோழி தான் சொல்லியிருந்தோம், ஆனா கிடைக்கல. அப்புறம் வந்து காடான செஞ்சிருந்தோம். நோம்பு திறக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ், அப்புறமா கடல் பாசி, அப்புறம் வந்து மசால் வடை செஞ்சிருந்தோம். லெமன் ஜூஸ், அப்புறம் நோம்பு கஞ்சி, அவ்வளவுதான். நோம்பு திறந்துட்டு நாங்க வந்து பூ வாங்கி வச்சிருந்தோம். அதையும் பாக்ஸ்ல, சில்வர் பாக்ஸ்ல போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம் பெருநாள் தொழுகைக்கு வச்சுட்டு போறதுக்கு. அப்புறம் பெருநாளைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்னா முத நாளே நாங்க எப்பவும் எடுத்து வச்சிருவோம். ஸோ அதையும் நாங்க கம்ப்ளீட்டா எடுத்து வச்சிட்டோம். மாதிரி முத நாளே ப்ரிப்பரா எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்த நேரத்துல நம்ம போய் எதை எடுக்கணும்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எங்களோட பெருநாள் ட்ரெஸ். இது வந்து காட்டன் சுடிதாரு. அப்புறம் காட்டன்ல 2 பலாசோ ஃபேன் வாங்கியிருந்தேன். நார்மல் டேஸ்ல ரெஃப்யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா புர்கா ஷால் வாங்கியிருந்தேன். 2 புர்கா ஷால் நிஷா புர்கா ஷாப்ல வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க புர்கா ஷாலு. இந்த ஷால்ல குட்டி குட்டியா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஃபிளவர் வச்சு. நல்லா அழகா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஷால் வந்து ரொம்ப நெருங்கின ரிலேஷன் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஷாலுங்க இந்த ஷால். அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ச் எடுத்து வச்சிருந்தேன். என்னோட ட்ரெஸ் இதாங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸ்டோன் ஒர்க்னா பண்ணி எனக்கு வாங்கின ட்ரெஸ்ல வந்து காட்டன்ல உள்ள ஸ்டிச் பண்ணிருக்கனால லாங் டைம் போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்க. வந்து கிரீன் கலர் ரொம்பவே பிடிக்கும், அதனால கிரீன் கலர் சுடிதார் நான் வாங்கிக்கிட்டேங்க. இந்த கவுன் வந்து காட்டன் கவுனுங்க, 2 கவுனுமே. அது ரெண்டுமே ரெஃப்யூஸ் போறதுக்காக வாங்கியிருந்தேன். தஷீஃபாக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரெஸ்னால் போட்டதே இல்லைங்க தசீஃபா. ஸோ இதுதாங்க பெருநாளைக்கு வாங்கியிருந்த ட்ரெஸ். தசீஃபாக்கு மட்டும் 2 ட்ரெஸ் வாங்கியாச்சுங்க. இந்த ட்ரெஸ்ல அழகா குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க கிரீன் கலர்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா தஷீஃபாவோட அத்தா வந்து துபாயில இருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க கிளிப்ஸ்னா. அதுல இருந்து பெருநாளைக்கு என்னென்ன எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கே டைம் சரியா இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட் கலர்ல. அப்புறம் ஜுகைனாக்கு நான் வந்து வளையல் வாங்கியிருந்தேன், ஊர்ல தான் வாங்கினேன். அப்புறம் பெருநாளைக்கு போடுறதுக்காக கிளிப்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேங்க பிள்ளைகளுக்கு. மாதிரி ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. கிளிப்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்னா நல்லா இருந்துச்சான்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மார்னிங் ப்ரேயர் வந்து 6:30 வைக்கிறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நைட்டு. ஸோ நாங்க மார்னிங் ஒரு 3:40 போல எந்திரிச்சு ஒருத்தவங்களா இருந்துச்சு குயிக்கா ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் தொழுகைக்கு. என்னோட அவுட்லுக் இதாங்க, நல்லா இருந்துச்சான்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா முன்கூட்டி எந்திரிச்சு தான் எல்லாரும் கிளம்ப முடியும். ஷால்லாம் போட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அழுக வந்துருச்சுங்க அவளுக்கு. அப்புறம் ஒரு 4:30 போல கீழே வந்து பரோட்டா மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நைட்டே பால் வாங்கி வச்சிருந்தோம். அதையும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சிட்டு ஜுகைனாக்கு ஃபர்ஸ்ட் ஆத்தி கொடுத்துட்டோம். ஏன்னா அவ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சா. இந்த அஜி பெருநாளைக்கு வந்து மார்னிங்ல தொழுக போறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. நாங்க தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் ஸ்வீட்டா. ஜுகைனாக்கு மட்டும் பால் ஆத்தி கொடுத்துருவோம்னு ஜுகைனாக்கு ஃபர்ஸ்ட் பால் ஆத்தி கொடுத்தாச்சு. ஜுகைனா வந்து இயர்லியே எந்திரிச்சதுனால ரொம்பவே டல்லா இருந்தாங்க. ஆனா பாவம் அழுகனா இல்லைங்க, ரொம்ப சைலண்டா அமைதியா இருந்தாங்க. எனக்கு பாலாத்தி கொடுத்துட்டு ஹெவியா ஏதோ ஸ்வீட் செய்யாம ரொம்ப சிம்பிளா 2 ஸ்வீட்டோட நிறுத்திக்கிட்டோம். ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கேசரி தான் ஃபர்ஸ்ட் செஞ்சோம். கேசரி ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நட்ஸை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதிகமான குவான்டிட்டி தான் அம்மா செஞ்சிருந்தாங்க. நீங்கள ரொம்ப இயர்லியா இருந்திருக்கிறதுனால ரொம்பவே பசிக்குங்க. சரி, அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செஞ்சிருந்தாங்க. நல்லா சாப்பிடணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்க முதல் நாள் நைட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா அரிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் வெங்காயம்னா உரிச்சு வச்சுட்டோம். அந்த நேரத்துல அரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு மாதிரி பெருநாளுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் முன்கூட்டி என்னென்ன செய்யணும்னு யோசிச்சு செஞ்சு வச்சிருந்தோங்க. அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். கேசரி இந்த மாதிரி பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்பி வைஃப் வந்து ஷீர் குருமா செஞ்சிருந்தாங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாங்க நோம்பு பெருநாளைக்கு தான் தொழுக போறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டா சாப்பிட்டுட்டு போவோம். ஆனா ஹஜ்ஜி பெருநாளைக்கு தொழுதுட்டு வந்தாங்க சாப்பிடுவோம். இப்ப நாங்க தொழுக கிளம்பியாச்சு. பெருநாள் தொழுகை வந்து தெடல தாங்க நடக்கும். இந்த பெருநாள் தொழுகை வந்து ரொம்பவே சிறப்பானது. தொழுகை போகும்போது எந்த பாதை வழியாட்டி போறோமோ அதே வழியால நம்ம திரும்பவும் வரக்கூடாதுங்க. நம்ம வரும்போது வேற ஒரு பாதையில வரணுங்க. தொழுகை வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொன்ன டைமுக்கு 6:30க்குனா தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொழுகை முடிஞ்ச கையோட நமக்கு வந்து இமாம் பயான் நிகழ்த்துவாங்க. தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம வரக்கூடாது. நம்ம வந்து எல்லாருக்குமே சலாம் கொடுத்து தான் வரணும். நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப கியூட்டா அழகா நடந்து வந்தா. இந்த தடவை பக்ரீத்துக்கு இந்த ஆடு தான் நாங்க வாங்கியிருந்தோம். எப்பவுமே நோம்பு பெருநாளா இருந்தாலும் சரி, அஜி பெருநாளா இருந்தாலும் சரி,
நம்ம தொழுது முடிச்ச கையோட லட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும். அப்புறம் நாங்க ஷீர் குருமா ஒரு கோப்பையில ஃபுல்லா சர்வ் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து வடை மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாங்க உளுந்து வடை செய்யறதுக்கு கிரைண்டர்ல வடை மாவு அரைச்சிட்டு இருந்தோம். வடைக்கு தேவையான ஆனியன் வந்து ஆல்ரெடி நாங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் கறி லீவ்ஸோட சேர்த்து. புரோட்டாக்காக மாவு பசஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா பொசு பொசுன்னு எண்ணெயில ஊறி நல்லா பஃப்னு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரொட்டி ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்குங்க. அப்புறம் அத்தா வந்து முத நாளே மட்டன் வாங்கி வச்சிருந்தாங்க மட்டன் குழம்பு செய்யறதுக்கு. இது முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்த கையோட நம்ம வந்து மட்டன் குழம்பு செஞ்சிட்டோம். மட்டன் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நாங்க வடை மாவு ஊற வச்சிருந்தோம்ல, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டிக்கு எண்ணெயில பால் மாதிரி போட்டு வச்சிருந்தோம்ல, அதை நம்ம இப்போ விசிறி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி விசிறி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ரொட்டியை போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொட்டி மாவு மட்டும் நம்ம போடும்போது ரொட்டி போடுறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடியே நம்ம மாவு லைட்டாக பிசைஞ்சு அது எண்ணெயில் ஊற வச்சு செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வராங்க. ரொட்டி வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கிறோம் ரொட்டியோட கன்சிஸ்டன்சியே. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொட்டி. இந்த மாதிரி எண்ணெயில் ஊற வச்சு செய்கிறதுனால ரொட்டி ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. சாப்பிட்றவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டியும் நாங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம். சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு. மார்னிங் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. இதுவே உங்களுக்கு ஃபில்லிங்காக தான் இருக்கும் ரொட்டிங்கிறதுனால. டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமான்னு யோசிச்சோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ புரோட்டாவே செஞ்சிட்டோம். புரோட்டாக்கு சைடிஷாக நம்ம மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மட்டன் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. அப்புறம் வடை செஞ்சுருந்தோம், உளுந்து வடை. அதையும் நாங்கள் வந்து செஞ்சு எடுத்துட்டோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குங்க. இந்த பெருநாளைக்கு நீங்களும் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஈது செலிப்ரேஷனை ஃபோட்டோ ஷூட் இல்லாமல் எப்படிங்க செலிப்ரேட் பண்ணுறது? நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த ஈது செலிப்ரேஷன் பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆடு அறுத்து குர்பானி அரிசியை பங்கு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். இல்லை நம்ம குர்பானி கொடுக்கறதுக்காக இருந்தோன்னா ஒரு 10 நாள் பக்கம் நம்ம வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க குர்பானி கொடுக்கணும். நாங்கள் ஸ்பெஷலான ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணிக்காக ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் தயிர் பச்சடிக்கும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு தடவை பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் செஞ்சாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தோம். அதனால நாங்கள் கம்மியாக தான் செஞ்சோம். ஒரு 3 படி செஞ்சிருந்தோம். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. மட்டன் வேகிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல பிரியாணி, அது எல்லாமே நம்ம வதக்கி எடுக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு குயிக்காக இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் பிரியாணி வடிச்சு பிரியாணி தான் நீங்கள் செஞ்சுருந்தோம். பிரியாணியை வந்து நாங்கள் அரிசியை தனியாக வடிச்சிட்டு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து தம் வச்சுருவோம். லாஸ்ட்டாக இதில் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி அரிசியை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சைடிஷாக நாங்கள் தயிர் பச்சடி செஞ்சுருந்தோம். மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். மட்டன் வேகிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். காலையில் ஒரு 9:30க்குன்னா நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி, ஷீர் குர்மா, அப்புறம் புரோட்டா, வடை இதெல்லாம் சாப்பிட்டதே ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. அதனால பசியே இல்லைங்க. அதனால தான் லேட்டாக சாப்பிட்டோம். ஒரு 2:30க்கு தான் நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்து வச்சோம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டோம். பிரியாணி ஒரு பிளேட்டில் பரிமாறி மட்டனாக வச்சு சாப்பிடும்போது பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நம்ம செய்கிற தம் பிரியாணியை விட வடிச்சு பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இதை நைட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணி கஞ்சி எல்லாருக்கும் கோப்பையில் ஊற்றி வச்சுட்டோம். நாங்கள் இந்த பிரியாணி கஞ்சியை பிரியாணி கஞ்சின்னு சொல்கிறத விட ஆல் டைம் ஃபேவரேட் சொல்கிறது தாங்க சூட்டபுளாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தா பவண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பவண்டா எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் குடித்தோம். போன பெருநாளைக்கு செஞ்ச மாதிரி இந்த தடவை தால்ச்சானோ சிக்கன் ஃப்ரை அப்படின்னா எதுவுமே செய்யலைங்க. இந்த மாதிரி நாங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டோம்.
இந்த பெருநாளைக்கு தரங்கம்பாடி பீச் போலாம் அப்படி இல்லைன்னா காரைக்கால் பீச் போலான்னு பிளான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா செம்ம டயர்டா இருந்ததுனால நாங்க வந்து பீச்சுக்கு போல, நெக்ஸ்ட் டே போய்க்கலாம்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செலிப்ரேஷனுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ சோ அந்த மாதிரி பிரேயருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்க. பிகாஸ் இந்த பிரேயர் தாங்க இந்த இதுல முக்கியமான பார்ட். பிரேயர் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த டேவே கம்ப்ளீட் ஆயிடுங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன டின்னர் பாத்தீங்கன்னா மதியானம் வச்சிருந்த பிரியாணி இருந்துச்சு, மட்டன் பிரியாணி. சோ அதை நாங்க வந்து நைட்டுக்கு வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். அப்புறம் அத்தா 7up வாங்கி வச்சிருந்தாங்க, அதையும் எல்லாருக்கும் நாங்க ஊத்தி கொடுத்து நாங்களும் குடிச்சோம். நைட்டு நாங்க சீக்கிரம் டின்னர் முடிச்சிட்டு இஷா தொழுதுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இப்படிதான் எங்களோட டே போச்சுங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.